காலேஜ் லாஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு நாள் என் அம்மா கிட்ட, அம்மா நான் எங்கே வேணும்னாலும் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் வேலை பார்க்குறேன், ஆனால் வெளிநாட்டுக்கு மட்டும் தயவு செய்து என்னை அனுப்பாதீங்க என்று கேட்டேன். இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து உங்களோடு பேசுகிறேன். இது என்னுடைய விருப்பம் அல்ல. ஊர்ல ஒரு நல்ல வேலை பார்த்து அம்மா அப்பா கூட இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரிந்தது நான் வெளிநாட்டிற்கு வந்து வேலை செய்கிறது ஏசப்பாவுடைய விருப்பம் என்று. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க காத்திருக்கலாம். என்னுடைய எதிர்காலம் அது என்ன ஆகும் என்ற கேள்விக்குறி. என்னைக்கு நான் இப்படிதான் கஷ்டப்படணுமா என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு உதவி செய்த ஏசப்பா உங்களுக்கும் நிச்சயமாய் உதவி செய்வார். அவரை மாத்திரம் நம்புங்க. அவர் என்ன சொன்னார்? இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நம்மை விட்டு விலகாத ஒரு ஏசப்பா நமக்கு உண்டுங்க. நம்ம கூட இன்னைக்கு அம்மா அப்பா இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் யாருமே சொல்ல முடியாது எப்பவும் உன் கூட நான் இருப்பேன் என்று. ஆனால் ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் கூட இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் இருப்பேன் என்று. அவருடைய சமூகத்துல காத்திருங்க. இன்னைக்கு கொஞ்ச நாள் நாம கஷ்டப்படலாம், கடினமான ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை பயணம் காணப்படலாம். ஆனால் இதற்கான பிரதிபலனை, இதற்கான ஆசீர்வாதத்தை கண்டிப்பா ஏசப்பா நம் ஒவ்வொருவருக்கும் தருவார். அதற்காக அவருடைய சமூகத்துல காத்திருந்து பொறுமையாய் நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நமக்கான நன்மைகளை தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்போம், ஜெபத்துல விழித்திருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருக்கும் நிச்சயமாய் உதவி செய்வார். ஆமென்.